எல்லா ஹீரோக்களும் ப்ரெஸ் கூட சுற்றி உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க, ஒன்றா சாப்பிடுவாங்க. அந்த வசந்த காலம் இல்லாமல் போச்சு அப்படின்றது மிகப்பெரிய வருத்தத்தை, சோகத்தை ப்ரெஸ் எல்லாம் சொல்லுவாங்க என்கிட்ட. இன்ஃபேக்ட் நான்லாம் ஷூட்டிங் போனேன்னா என்னுடைய கதையை ப்ரெஸ்ஸுக்கு கூப்பிட்டு சொல்லிடுவேன், ஃபுல் கதையும் சொல்லுவேன், இன்டர்வெல்லில் கொண்டாந்து நிறுத்திடுவேன். அவங்க அன்றைக்கி போகிறவங்கெல்லாம் கேன்சல் பண்ணுவாங்க, நாளைக்கு இன்டர்வெல்லையும் கேட்டு போயிடும், இன்டர்வெலுக்கு பின்னாடி என்னன்னு கேட்டு போகிறேன்பாங்க. தட் வாஸ் த ஸ்பிரிட் ஆஃப் ப்ரெஸ் அண்ட் த கிரியேட்டர். அது இல்லை, இன்றைக்கி யாரும் முழு கதையை சொல்கிறதுக்கு தைரியம் கிடையாது. முழு கதையை கேட்குற அளவுக்கு உங்களுக்கு அப்பா போதுன்ற சாமின்றவீங்க போல. ஆக எங்கே என்ன தேவைன்றது நான் சொல்லிட்டேன். பெரிய பெரிய நடிகர்கள் எல்லாமே ஓடுற குதிரையில் ஏறிட்டு ஏமாத்துறாங்க. பெரிய பெரிய நடிகர்கள்லாம் பார்த்தீங்கன்னா, ஏங்க முதல்ல ஓடின குதிரையை இப்போ அது பழைய குதிரை அப்படின்றாங்க. எப்படியெல்லாம் சோதனை பண்ணுறாங்க தெரியுங்களா? ஒரு கலைஞர்களுக்கு ஊக்குவிக்கிறதுக்கு ஒரு சரியான ஒரு கதாநாயகர்கள் தான் நம்மளை பொறுத்தவரையிலும் இந்த திரையுலகம் தெய்வமாக கொண்டாடுவார்கள். அந்த காலத்தில் ஒரு படம் நஷ்டமாயிடுச்சுன்னா புரட்சி தலைவர் ஃபோன் பண்ணி அடுத்தது நம்ம ஒரு படம் பண்ணலாம், சம்பளம்லாம் எதுவும் பேச மாட்டாராங்க, அவ்வளோதான். படம் ஓடலன்னா அடுத்தது. அதே மாதிரி சிவாஜி சார், அதே மாதிரி ஜெய்சங்கர் சார். நடிகர்கள் ஒரு தயாரிப்பாளர்களோட மூத்த புள்ள மாதிரி இருப்பாங்க. அப்பனுக்கு வயிறு வலிச்சதுன்னா நம்ம தான் மருந்து போடணும், அப்பனுக்கு உடம்பு சரியில்லைன்னா நம்ம தான் அவங்கள கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் சேர்க்கணும். அந்த உறவு முறை இருந்தால் மட்டும்தான் இருக்கிற வரையிலும் சினிமா நல்லா இருந்தது. அஃப்கோர்ஸ் 90s வரையிலும் அப்படி சொல்லலாம்.